இப்படி பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கேன் இது விஜய் சார் சட்டமன்றத்தில் பண்ணி தான் ஸ்டேட்டஸ் ஆகும் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகும் போச்சு. ஆனால் சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து தர்மபுரியில் ஒரு ஆளுக்கு குடிக்க தண்ணி இல்லை அதை பேசினாங்க. சட்டமன்றத்தில் எவ்வளோ பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னா கடுமையான வறட்சி வரப்போகுது, அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இங்கே குடிநீர் வசதி இல்லை, நீங்கள் விவசாய கடனுக்கு வந்து பாதி தான் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, பாதி பேரால் மீண்டு வந்து திரும்ப நிறைய கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது, அதனால உடனடியாக மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா அன்புமணி ராமதாஸ் நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான கவர்மெண்ட் கீழே நம்ம இருப்போம். விஜய் சார் வந்து பேசிக்கான விஷயத்த டக்குன்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோமே தவிர மற்றபடி அவங்க எடுத்தோடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கிரவுண்ட்லேருந்து வெளியே வந்து மேட்ச் பார்க்குறோம்னா நிறைய நம்மளுக்கு தெரியும், ஆனால் அங்கே உள்ளே போய் விளாடும் போது தான் அதோட பிரச்சனை அங்கே என்னன்னு தெரியும். அதனால வந்து உள்ளே போய் விளாட தான் அவங்க கற்றுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் கற்றுப்பாங்க. நம்புகிறோம் இந்த மக்களுக்காக டிவிக்கு நிற்கும், நம்புகிறோம். தயவு செஞ்சு நில்லுங்க, தமிழ் தேசியத்தை ஆதரிங்க. தயவு செஞ்சு இந்த மீனவர் ஆந்திராவில் பிடிச்சிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த கச்சத்தீவு மீட்பு இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. இது வந்து கேம்பெயின் அப்போ தான் எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறீங்க, ஆட்சிக்கு வந்தால் யாரும் பேச மாட்டேங்க. இது கொஞ்சம் மீனவர் சமுதாயத்துக்காக பேசுங்க, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பேசுங்க தயவு செஞ்சு.